CA, CMA, CS, CAT, பேங்கிங், TNPSC இப்படி பல எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் எடுத்து அதில் 100% ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களா? அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் ICP ப்ரொஃபஷனல் அகாடமி. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கோச்சிங் ப்ளஸ் ஹாஸ்டல் வசதியோட கம்மியான ஃபீஸில் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட். எங்களை சந்தித்து சாதிக்க நீங்கள் அணுக வேண்டிய முகவரி 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன்ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. தொடர்புக்கு 9894795915 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாங்க. சரிங்களா? ஃபைண்ட் அவுட் PV ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணுறது, பிரேக் ஈவன் பாயிண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, ப்ராஃபிட், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, ஆல்சோ கால்குலேட் த வால்யூம் ஆஃப் சேல்ஸ் டு earn a profit of ₹6,000. ப்ராப்ளம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஃபிக்ஸ்டு காஸ்ட் 4,500, வேரியபிள் காஸ்ட் 7,500, சேல்ஸ் வந்து உங்களுக்கு 15,000. பிவி ரேஷியோவோட ஃபார்முலா என்னங்க? கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. பிவி ரேஷியோட ஃபார்முலா என்னங்க? கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. கான்ட்ரிபியூஷனுங்கிறது சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட் மைனஸ் பண்ணும். சேல்ஸ் வந்து உங்களுக்கு 15,000. ஸோ வேரியபிள் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து 7,500 மைனஸ் பண்ணால் கான்ட்ரிபியூஷன் 7,500 வருது. ஸோ கான்ட்ரிபியூஷன் 7,500, சேல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 15,000 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா இந்த ஜீரோ கட் பண்ணலாம், இந்த ஜீரோ கட் பண்ணலாம், இந்த ஜீரோ கட் பண்ணலாம். 75 இதால் பண்ணும்போது 5 வருது, 50 வந்துடுது. ஸோ பிவி ரேஷியோ உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜுங்க? 50%. பிவி ரேஷியோட ஃபார்முலா என்னங்க? கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. சேல்ஸ் 15,000, வேரியபிள் காஸ்ட் 7,500, கான்ட்ரிபியூஷன் எவ்வளோங்க? 7,500. கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. பிவி ரேஷியோ கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பிரேக் ஈவன் பாயிண்ட் கால்குலேட் பண்ணோம். நெக்ஸ்ட் என்னங்க? பிரேக் ஈவன் பாயிண்ட். பிரேக் ஈவன் பாயிண்டோட ஃபார்முலா ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. இல்லை அப்படின்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் இன்டூ சேல்ஸ். ஃபார்முலா என்னங்க? பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு ஃபிக்ஸ்ட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. ஃபிக்ஸ்ட் காஸ்ட் அப்படிங்கிறது 4,500, பிவி ரேஷியோ அப்படிங்கிறது உங்களுக்கு 50%. ஸோ 50% வந்துட்டு உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 4,500 இன்ட்டு 100 டிவைட் பை 50. இது அடித்தா 2 டைம்ஸ் 9,000 வருங்க பிரேக் ஈவன் பாயிண்ட். இல்லை நீங்கள் இந்த ஃபார்முலாவில் போடுங்க. ஃபிக்ஸ்டு காஸ்ட் 4,500, கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட் மைனஸ் பண்ணுறோம் 7,500, சேல் வந்து உங்களுக்கு எவ்வளோங்க? 15,000. இதையே கட் பண்ணிட்டீங்கன்னா 2 டைம்ஸ் 4,000 இன்ட்டு 4,500 இன்ட்டு 2 என்னங்க? 9,000. ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட் எப்படி வேணாலும் கால்குலேட் பண்ணிக்கலாங்களா? நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணுறது? சி கொஷின். ப்ராஃபிட் எப்படிங்க கால்குலேட் பண்ணுறது? சேல்ஸ் எவ்வளோங்க? 15,000ங்களா? சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட் 7,500 கொடுத்துருக்காங்க, மைனஸ் பண்ணால் 7,500 கான்ட்ரிபியூஷன் கிடச்சிரும். கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் 4,500 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 3,000 நம்முடைய ப்ராஃபிட் கிடைக்குங்க. ஓகேங்களா? இந்த ப்ராப்ளம் எப்படிங்கிறது புரிஞ்சிச்சுங்களா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கால்குலேட் பண்ணணும். அடுத்தது என்னங்க? மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. மார்ஜின் ஆஃப் சேஃப்டியோட ஃபார்முலா என்னென்னா ப்ரெசன்ட் சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ். ப்ரெசன்ட் சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ். ப்ரெசன்ட் சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ். ஸோ ப்ரெசன்ட் சேல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 15,000, பிரேக் ஈவன் சேல்ஸ் வந்துட்டு 9,000. ஸோ உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 6,000 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இல்லை அப்படின்னா ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோன்னு போடலாம். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ வந்துட்டு உங்களுக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 2 மெத்தடில் போடலாங்க. சரிங்களா? அப்போ ப்ராஃபிட் டிவைட் பை பிவி ரேஷியோ உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குங்க? 3,000ங்களா? பிவி ரேஷியோ எத்தனை பர்சன்டேஜுங்க? 50%ங்களா? ஸோ இதை 3,000 ரெசிப்ரோக்கெலாம் போடலாங்களா? 100 டிவைட் பை 15 போட்டோம்னா 2 டைம்ஸா? ஸோ 6,000 வருதுங்களா? இது வந்து உங்களுக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. நெக்ஸ்ட்டு இன்னொரு கொஷின். சேல்ஸ் ரெக்வயர்டு
டு ஏர்ன் அ ப்ராஃபிட் 6,000. நீங்கள் 6,000 ரூபாய் லாபம் சம்பாதிக்கணுன்னா எவ்வளோ ரூபாய் சேல் பண்ணணும், இதுதான் உங்களுடைய கொஸ்டின். ஃபிக்ஸ்டு காஸ்ட் ப்ளஸ் டிசையர்டு ப்ராஃபிட், ஃபிக்ஸ்டு காஸ்ட் ப்ளஸ் டிசையர்டு ப்ராஃபிட் divided by PV ratio. Divided by என்னங்க PV ratio. So fixed cost 4,500, desired profit 6,000 divided by PV ratio எத்தனைங்க 50%ங்களா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 10,500. இதை ரெசிப்ரோக்கில் போடுங்க into 100 divided by 50. இது அடிச்சு எவ்வளவு 2 times. ஸோ 21,000 வருங்க உங்களோட ஆன்சர். 10,500 into 2 வந்துட்டு உங்களுக்கு 21,000 வருங்க. இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த சம்மெல்லாம் நம்ம ஈஸியாக போட்டுடலாம்.